அப்படின்னா எதுக்காக ரஞ்சித் என்கிட்ட நீங்க சரியா பேச மாட்டேங்கிறீங்க? எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கீங்க. இன்னைக்கு கூட முகூர்த்த கால் ஊன்றது எவ்வளவு முக்கியமான ஃபங்க்ஷன், அதுக்கு போய் லேட்டா வரீங்க. நல்ல நேரம் முடிஞ்சு வந்ததுனால அவசகுணமா ஆயிடுச்சு. நாங்க எல்லாரும் எவ்வளவு அப்செட் ஆயிருக்கோம் தெரியுமா? சுரேகா, அதுக்கு காரணம் வேற சுரேகா. ரஞ்சித், நிஜமாவே உங்களுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுங்க. இன்ட்ரெஸ்டே இல்லாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா 2 பேரும் லைஃப் தான் நரகமா மாறிடும். ப்ளீஸ் பி ஃப்ராங்க் ரஞ்சித், உண்மையை சொல்லிடுங்க. சுரேகா, உடனே எதுக்கு இப்படி வேற வேற முடிவுக்கு நீ ஜம்ப் பண்ற? இன்னைக்கு நடந்தது நான் தான். என்ன வேணா காரணம் இருந்துட்டு போட்டுமே. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? ஹரிதா கால் பண்றா, தொடர்ந்து தட்டி கழிச்சுட்டே இருக்கீங்க. அப்பாவும் அம்மாவும் எவ்வளவு பாடுபட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஐ அம் சாரி சுரேகா. இல்ல ரஞ்சித், எனக்கு உங்க மேல டவுட்டா இருக்கு. ஆக்சுவலா உங்களுக்கு என்ன பிடிக்கல தானே? உங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல தானே? ஐயோ ரஞ்சித், எதுவா இருந்தாலும் ஓப்பனா பேசுங்க. டேய் ரஞ்சித், இவளை நம்ப வைக்கணும்னா கொஞ்சம் சென்டிமெண்ட் கலந்து தான் பேசணும். உன் நடிப்பு திறமையை காட்டி இவளை எப்படியாச்சும் நம்ப வச்சிரு. பேசுங்க ரஞ்சித், எதுக்காக நீங்க அமைதியா நிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் நான் சாரி சொல்லிக்கிறேன். ஐயோ ரஞ்சித், என்ன இது? ஏன் கண்ணெல்லாம் கலங்குது ரஞ்சித்? இல்ல, தப்பு பண்ணது நான் தானே. என் மனசாட்சி உறுத்தம்ல, அதான். ஐயோ ரஞ்சித், இதுல வருத்தப்பட என்ன இருக்கு? உங்க மனசுல இருக்கிறத சொன்னா பத்தாதா? என் மனசுல வேற எதுவுமே இல்ல சுரேகா. என் மனசு முழுக்க நீதான், நீ மட்டும்தான். நிஜமாவா ரஞ்சித்? ஐ ப்ராமிஸ் சுரேகா, ஐ ப்ராமிஸ். இந்த உலகத்திலேயே ரொம்ப பிடிச்சது நீதான். நீ மட்டும்தான். எப்போ உன்னை கல்யாணம் பண்ணுவோம், எப்போ இந்த ஊரை விட்டு யூஎஸ் போவோம், எப்போ நம்ம வாழ்க்கையை ஆரம்பிப்போன்னு ஒவ்வொரு செகண்டும் நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா உனக்கு? என்ன சுரேகா, என்னை பார்த்து நீ இப்படி கேட்டுட்ட? ரொம்ப ஆசையா உன்னை லவ் பண்ணணும். கல்யாணத்துக்கு முன்னாடி உன் கூட நிறைய இடத்துக்கு சுத்தணும், உன் கூட மனசை விட்டு பேசணும்னு அவ்வளவு ஆசை என் மனசுக்குள்ளவே இருக்கு. உங்களை யாரு தடுத்தா ரஞ்சித்? எதுவா இருந்தாலும் பேச வேண்டியதானே? நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் என்ன வரவா மாட்டேன்? அப்புறம் ஏன் ஒதுங்கி ஒதுங்கி போனீங்க? அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு சுரேகா. என்ன ரஞ்சித் சொல்றீங்க? இந்த கல்யாண ஏற்பாடுலாம் ஸ்மூத்தாவா நடந்துகிட்டு இருக்கு. இது பிடிக்காம அப்பப்போ சில பேரு ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே. இந்த சூழ்நிலையில எப்படி சுரேகா உன்கிட்ட லவ் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்? நீயே சொல்லு. மனசு முழுக்க அவ்வளவு வேதனை அனுபவிக்கிறேன் தெரியுமா? ஐயோ ரஞ்சித், நீங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? உங்களுக்கு சப்போர்ட்டா நான் இருக்க மாட்டேனா? எதை சொல்றது, எப்படி சொல்றது? எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. எவ்வளவு அவமானத்தை அனுபவிக்கிறேன்னு தெரியுமா? துணி கடையில அத்தனை பேருக்கு முன்னாடி அந்த நந்தினி என் சட்டையை பிடிச்சாங்களே, அப்போதைக்கு நான் அதை சிரிச்சு கடந்துட்டேன். ஆனா என் மனசு எவ்வளவு டீப்பா ஹர்ட் ஆயிருக்கேன்னு தெரியுமா உனக்கு? ரஞ்சித், எவ்வளவு கேவலமான பழிய என் மேல போட்டாங்க. போயும் உங்க அக்கா கிட்ட, என்னோட அண்ணி கிட்ட நான் தப்பா நடந்துகிட்டேன்னு. இன்னைக்கு எனக்குமே இவன் மேல ஆத்திரமா வருது ரஞ்சித். நான் வெளியே சிரிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன் சுரேகா. அவங்க செய்யறது எதுவுமே என்னை பாதிக்காத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா உள்ளுக்குள்ள எவ்வளவு வேதனையா இருக்குன்னு தெரியுமா? ரஞ்சித், புரியுது ரஞ்சித். தொடர்ந்து ஒண்ணு மாத்தி ஒண்ணு பழி போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த மோதிரத்தை வச்சு உங்க அக்கா கிட்ட கண்டதையும் சொல்லி எப்படி ஏமாந்தாங்கன்னு பார்த்தல.